வாழ்த்துறை வழங்கி சென்ற ஹஜரத் அவர்களுக்கு அவங்களுடைய ஆயுள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மென்மேலும் அபிவிருத்தி செய்வானாக. ஆமீன். அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சொல்மாமணி மூலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எம் சதீதுதீன் ஃபாசில் பாக்கிவி ஹஜரத் கிப்லா அவர்களுக்கு நம்முடைய மஸ்ஜிதே முஹம்மதியா ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாக எம் சதீதுதீன் ஃபாசில் பாக்கிவி அவர்களினுடைய சிறப்பு பேருரை இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما أنا رحمة مهداة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த முப்பெரும் விழா மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், விழாவிலே முன்னிலை வகிக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் மற்றும் உலமா பெருமக்கள், இந்த ஊருடைய பள்ளிவாசல்கள் மற்றும் மதரசாக்களினுடைய பொறுப்பாளர்கள், எனக்கு முன்னாலே உரையாற்றிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுக்கிற தாய்மார்கள், மதரசாவினுடைய சிறார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் மதரசா குழந்தைகளினுடைய கண்காட்சியும் பெண்கள் மதரசாவினுடைய துவக்க விழாவும் மீலாதுன் நபி விழாவும் என்று முப்பெரும் விழா இங்கே நடைபெறுகிறது. அல்லாஹ் இந்த விழாவை அங்கீகரித்துக் கொள்வானாக. உங்களோடு மார்க்க சிந்தனைக்குரிய சில செய்திகளை மீலாது குறித்தும் மதரசாக்கள் குறித்தும் குர்ஆனை குறித்தும் எனக்கு சொல்லப்பட்ட சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்
பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் விழா என்று ஒன்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விட்டு சென்ற வாக்குகளை, வாழ்வை, அவர்கள் சொன்ன செய்திகளை இதையெல்லாம் நமக்குள்ளே சிந்தனைக்கு கொண்டு வருவதற்குத்தான் இது போன்ற விழாக்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது பிறந்த நாள். 1500 வருஷமாச்சு. பொதுவாக உலகத்திலே தலைவர்களை எல்லாம் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் நினைப்புல வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. நூற்றாண்டு விழா அப்படின்னு போட்டாவே அடுத்தது மறக்க போறாங்கன்னு அர்த்தம். அதிகமாக யாரும் நினைவிலே வைத்துக் கொள்வதில்லை. 1500 வருஷங்களை தாண்டியும் இந்த உலகத்தில் சுமார் 200 கோடி மக்கள் பின்பற்றுகிற ஒரே ஒரு தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே வாழுகிற 200 கோடி பேர் அந்த ஒரு மனிதரின் வாழ்வை அவர்கள் உண்டது போல் உண்கிறார்கள், அவர்கள் உடுத்தியது போல் உடுத்துகிறார்கள், அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்கிறார்கள், அவர்கள் செய்ததையெல்லாம் செய்கிறார்கள், அவர்கள் நடந்தது போல், அவர்கள் பழகியது போல், அவர்கள் உறங்கியது போல், அவர்களின் அணுகுமுறைகள் போல் வாழ்நாள் முழுக்க ஒரு முஸ்லிம் பிறக்கிற நேரம் முதல் வஃபாத்தாகி கபரடக்கம் செய்யப்படுகிற நேரம் வரைக்கும் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பின்பற்றுகிற ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்ந்தது என்னவோ 63 வருஷம். 63 வருஷத்துல சரியா கணக்கு சொல்றதுன்னா 22,330 நாள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத், வாழ்க்கை. 22,330 நாளும் 6 மணி நேரமும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் உலகத்திலேயே இதுவரை யாரும் இல்லை, இனி வரும் காலங்களிலும் யாரும் இருக்க போவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏன் இப்படி பிறந்த நாளெல்லாம் கொண்டாடுறீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எதுக்காக மீலாதுன்னு சொல்லி அவங்கள பேசணும், நாயகம் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்கள் என்று நிறைய கேள்விகள் இன்றைக்கு பிற மத சகோதரர்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கும் கூட இருக்கிறது. அன்பானவர்களே, அதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டாடுகிறோம் என்பதற்கான சில செய்திகளை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தான் நமக்கு வாழ்க்கை, நம்முடைய உயிரோட்டம், நம்முடைய இந்த உம்மத்தின் சிறப்பு, இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கிடைத்தது. முன்னுண்டான சமுதாயங்களை கவனிக்கிற போது நமக்கு ஆயுள் அதிகமாக இல்லை, அவர்களைப் போல் நமக்கு ஆரோக்கியம் இல்லை, அவர்களைப் போல் உடல் பலம் இல்லை, எல்லா விஷயத்திலேயும் அவர்களை விட நாம் ஆக குறைந்தவர்கள். ஆனால் உலகத்தில் தோன்றிய சமுதாயங்களிலேயே சிறந்த சமுதாயம் என்று யாருக்கு பெயர்? நமக்கு பெயர். நாம எப்படி சிறந்த சமுதாயம்? ஒண்ணுமே இல்லை. அல்லமா
பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் புகழ்பெற்ற புர்தா ஷரீஃபில் ஒரு வரி சொல்லுவார்கள். லம்மா தஅல்லாஹு தாஈனா லிதாஅத்திஹி பிஅக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். பிஅக்ரமிர் ருசுல், நபிமார்களில் சிறந்த நபியை நீங்கள் பெற்ற காரணத்தால், நாம் பெற்ற காரணத்தால், குன்னா அக்ரமல் உமம், சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக நாம் ஆகிவிட்டோம். நமக்கு வேற எந்த பிளஸ் பாயிண்டும் இல்லை, எல்லாம் மைனஸ். முன்பு வாழ்ந்த சமுதாயங்களை கவனிக்கிற போது எல்லாம் மைனஸ் தான், குறைகள் தான். ஆனால் ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபி என்கிற ஒரே ஒரு தகுதி உலகத்தில் இருக்கிற எல்லா மைனஸையும் பிளஸ் ஆகிருச்சு. நாம் பெற்ற பாக்கியத்திலேயே பெரும் பாக்கியம் ரெண்டு தான். ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிற குர்ஆன், நான் அது குறித்து கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லணும். ரெண்டாவது பெரும் பாக்கியம் நாம் பெற்றிருக்கிற நபி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் பேர் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லணும். அமைதியா உட்கார்ந்துருக்கிறீங்க ஒரு மாதிரியா, எனக்கும் கொஞ்சம் இடையில ஸலவாத் சொன்னீங்கன்னா பயான் பேசலான்னு ஒரு ஆர்வம் வரும். கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போமோ என்னமோன்னு தலைவர் காதில் சொல்லிட்டாரு, பொம்பளைங்க நிறையா இருக்காங்க, நீங்கள் தைரியமாக பேசுங்கன்ட்டார். நல்ல வேளை பொம்பளைங்க நிறையா இருக்காங்கன்னு சொன்னார். நான் அரவக்குறிச்சின்னு ஒரு ஊரில் பேசினேன், அங்கே 10 பேர் தான் இருந்தாங்க. அப்போ அந்த அஜந்து காதில் சொன்னார், தைரியமாக பேசுங்க, மலக்குமார்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதனால் அன்பானவர்களே, நாம் சில நேரம் கொஞ்ச நேரம் ரசூலுல்லாவை பற்றி சிந்திப்போம். நமக்கு மைனஸ் பாயிண்ட்டுகள் அதிகமா பிளஸ் பாயிண்ட்டுகள் அதிகமான்னு பார்த்தா பூரா மைனஸ் தான். ஒரே ஒரு பிளஸ் தான், அது தூக்கி எல்லாத்தையும் சாப்பிடுச்சு. என்னன்னா எங்களுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல உள்ள மாதிரி ஆயுசு நமக்கு இல்லை. 950 வருஷம் வாழ்ந்தாங்களாம். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 1000க்கு மேல வாழ்ந்திருக்காங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய உம்மத்தின் வயசு 400 to 600, எல்லாத்துக்குமே 600 வயசு 700 வயசு வரைக்கும் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த போது 300 வயசு ஆயுசு. கழுதை தேஞ்சு கட்டெரும்பாகிற மாதிரி கடைசியா இன்னைக்கு நம்ம வயசு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஅமாரு உம்மதி மபைன சித்தீன இல 70, என் உம்மத்தின் ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடையில. இவ்வளவுதான் ஆயுசு. 950 எங்க, 1000 எங்க, 600 700 எல்லாம் எங்க இருக்கிறது? 60 70. இந்த 70க்கு மேல above 70 பூரா போனஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டாம், நல்லா நீண்ட ஆயுசை கொடுப்பாங்க. 70 வயசுங்கிறது முடிஞ்சு போச்சு இந்த உம்மத்துக்கு வயசு. இதுல இன்னொரு செய்தி இருக்கு, முக்கியமான செய்தி. என்ன தெரியுமா? 900 வருஷம் 700 800 வருஷம் எல்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அப்ப காலம் ஸ்லோவா போச்சு. இப்ப ஃபாஸ்டா அடிச்சு தள்ளுது, சூப்பர் ஃபாஸ்ட்ல போகுது. இப்படி திரும்பறக்குள்ள அடுத்த ரம்ஜான். இப்பதான் ஆச்சியார் அச்சுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. இந்த அடுத்த அச்சு இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மே மாசம். வேகமா வருது, வேகமா வருது. போன ரம்ஜானுக்கு எடுத்த ட்ரெஸ் இன்னும் புதுசா தான் இருக்கு, அதுக்குள்ளேயே அடுத்த ரம்ஜான் வருது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒன்றும் ரொம்ப காலம்லாம் வேணாம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ரம்ஜானுக்கு இன்னொரு ரம்ஜானுக்கு இடையில எவ்வளவு பெரிய கேப் இருந்துச்சு தெரியுமா? அந்த ரம்ஜானுக்கு போன ரம்ஜானுக்கு எடுத்த சட்டையெல்லாம் தேய்ஞ்சு எல்லா பட்டனும் புடுங்கிட்டு போய் சட்டையெல்லாம் கிழிஞ்சு இந்த ஹவாய் செப்பல் போட்டிருப்போம், அதோட வார் அந்து போய் அதுக்கு பின்னூசியை குத்தி, ஞாபகம் இல்லை, பின்னூசியை குத்தி நோம்பு வந்தால் செருப்பு வாங்குவோம், நோம்புக்கு வந்தால் துணி எடுப்போம் அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் போய் கிடுக்கிடு திரும்புது. அவங்களுக்கு 950 ஸ்லோவா போச்சு.
நமக்கு 60-70 ஃபாஸ்டா போகும். பிளஸ் அதிகமா மைனஸ் அதிகமானா மைனஸ் தான் அதிகம். ஆனா நமக்கு 900 வருஷம் ஆண்டவன் கொடுக்குறானே வைங்களேன், ஒன்றும் திருப்தி எல்லாம் வராது. இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்களா, ரொம்ப காலம் உலகத்தில் வாழ்ந்துருக்கீங்க, 950 வருஷம் ஆச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இவ்வளோ நீண்ட ஆயுசு வாழ்ந்துருக்கீங்களே, என்ன தோணுதுன்னு அவங்க சொன்னாங்களா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், எங்கே 950 வருஷம், ஒரு வீட்டுக்கு 2 கதவு, இந்த கதவுல பூந்து இந்த கதவுல வந்த மாதிரி இருக்குது, முடிஞ்சு போச்சுன்னாங்களாம். 950 வருஷம் வாழ்ந்தவரை இப்படி நுழைஞ்சு இப்படி வெளியே வந்த மாதிரின்னு சொன்னா, நாம 70 வருஷத்துக்காரங்கெல்லாம் என்ன சொல்றது? கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள முடிச்சு போன மாதிரி இருக்குது ஆயுசு. முன்பு ஆயுள் அதிகம். 60-70 வயசுங்கிறது ஒரு ஆயுளே அல்ல. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு கிழவி ஒண்ணு மகன் மௌத்தா போச்சுன்னு அழுதுட்டு இருந்துச்சான். மகன் மௌத்தா போனா 550 வயசுல அவனுக்கு மௌத்து வந்திருக்கு. அந்த சமுதாயத்துல எல்லாம் 600 வருஷம் 700 வருஷம் வாழ்வாங்க. 550ல மௌத்தா போனதுக்கு கிழவி அழுகுது. கிளவிட்டு கேட்டிருக்காங்க, ஏன் அழுகிறேன்னு. இல்ல, அல்ப ஆயுசுலயே போயிட்டாங்க, அல்ப ஆயுசுல போயிட்டாங்க. அப்பதான் அந்த கிழவியை கூப்பிட்டு காதோரமா சொன்னாங்களாம், நீ 550 அல்ப ஆயுசுல போயிட்டான்னு அழுகிற, பின்னாடி ஒரு உம்மத்து வரும், அந்த உம்மத்தோட மொத்த ஆயுசே 60 to 70ன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா சொல்லிச்சா, 2 சஜிதாவுக்கே சரியா போயிருமே, ரெண்டு சஜிதாவுக்கே சரியா போயிருமே, இந்த ஆயுசை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அன்பானவர்களே, ஆக குறைந்த ஆயுள் நம்முடைய ஆயுள். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? எல்லாமே மைனஸா இருந்தோம் உலகத்துல அவங்களை எல்லாம் விட நமக்கு சிறந்த சமுதாயம் பேரு, நமக்கு ஹைருல் உம்மத்துன்னு பேரு. எப்படி இது சிறந்த சமுதாயமா மாறுச்சுன்னா, நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற நம் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தான் எல்லா மைனஸை விட நாம பிளஸ்ஸா சிறந்த சமுதாயமா மாறிட்டோம். முன்புள்ள ஆரோக்கியம், அல்லாஹு அக்பர், 600-700 வருஷம் வாழ்ந்தவன் நோயே வரலங்க. இப்போலாம் நமக்கு 40 வயசுலயே ஒரு ஃபைலு கையில கொடுத்துட்றாங்க. ஃபைலை வச்சுக்கிட்டே ஆஸ்பத்திரிக்கு போகணும். உங்களுக்கெல்லாம் தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட எதிரி அல்லாஹ் கடல்ல மூழ்கடிச்சான்ல, யாருங்க அது? ரைட், ஃபிரௌன். வெரி குட். உங்க அத்தாவுக்கு தெரியுமோ என்னமோ நீ சொல்லிட்ட. ஏன்னா நிறைய பேர்த்த விட இப்போ ஓதுற பசங்க நல்லா இருக்காங்க. 400 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. 401 வயசுல தான் அவன் மௌத்தாகிறான் ஃபிரௌன். 400 வருஷம் அவனுக்கு காய்ச்சல் வந்ததில்லை, சளி கூட பிடிச்சதில்லை. 400 வருஷம் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க, பயங்கரமான ஆரோக்கியம். இப்ப பூரா நோயோடு தான் வாழ்றான். நான் சொன்ன மாதிரி தலைவலின்னு டாக்டர்கிட்ட போனாலும் ஒரு ஃபைலை கொடுத்து உட்கார வச்சிடறான் வரிசையில. உங்களுக்கு 40 ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, எல்லாம் வந்துடும். இருக்கிறதே 70ங்கிறாங்க வயசு. இதுல 40 வாழ்ந்தா எல்லா பலாவும் வந்துடுங்கிறாங்க. டாக்டருக்கு நமக்கு ஃபைல் கொடுக்கறதுல உறுதியா இருக்காங்க. இங்க டாக்டர் இருந்தா கோச்சுக்குவானா? சென்னையில எல்லாம் நான் உள்ள டாக்டர் சொல்றேன், இந்த ஊர்ல உள்ள டாக்டர் அல்ல. லேசா இந்த பக்கம் வலிக்குதுன்ட்டு போனோன்னு வைங்களேன் ஆஸ்பத்திரிக்கு, டாக்டர் இந்த பக்கம் வலிக்குது. அவர் முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீங்க தனியாவா வந்தீங்க பாரு. என்னன்னா ஜமாத்தார்கள் எல்லாம் கூட்டிட்டா வருவாங்க. தனியாவா வந்தீங்க பாரு. ஏன்னா மெடிக்கல் மிராக்கிள், நல்ல வேலை போயிருப்பீங்க, உடனடியான்னு சொல்லி அறுத்து பைபாஸ் சர்ஜரி பண்ணி போட்டு படுக்க போட்டுருவாங்க. அன்பானவர்களே, 400-500 வருஷம் வாழ்ந்தார்கள், நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நோய்களோடு தான் நாம் வாழுகிறோம். நான் நம்முடைய மைனஸ் நிறைய இருக்குனுங்கிறதுக்காக சொல்றேன். பலமும் இல்லை, ஒரு பலமும் இல்லை. குர்ஆன்ல வருது, ஆது சமூது கூட்டத்தவர்கள் அப்படின்னு வருது. என்ன வருது தெரியுமா? அவங்க இன்னைக்கும் நீங்க பாருங்க, இணையதளங்கள்ல பாத்தீங்கன்னா
அவங்க காலத்துல கட்டணம் எல்லாம் இருக்கு. எப்படி யாரும் இல்லை, அவங்களா கட்டிக்குவாங்க. அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத் அப்படின்னு வருது குர்ஆன்ல. வஸமூத் அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், விரல்களால் பாறைகளை குடைந்தார்கள். சுண்டு விரல் இருக்குல்ல, பாறையை குடைவாங்களாம். எது ஜின்னெல்லாம் இல்லை, மலக்கெல்லாம் இல்லை, நம்மள மாதிரி மனிதர்கள், சமூக கூட்டத்தவர்கள். ஒவ்வொருத்தரும் அவ்வளவு திடகாத்திரமா இருந்தாங்க. பாறைகளை விரல்களிலே குடைவார்கள். நம்ம இந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சிருக்கிறோமல்ல, செவுத்துல ட்ரில் போடுவோமல்ல, அவங்க விரலெல்லாம் ட்ரில்லர்கள் போட தெரியுது. இதுல பாறையில குடைவாங்களாம். அந்த பலம் எங்க? இன்னைக்கு நாம கதவுல கை நசுங்குச்சுன்னா சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறோம். கதவுல கை நசுக்கிருச்சு, வீங்கிருச்சு, செவந்துருச்சுன்னு சொல்லி போறோமா இல்லையா? அன்பானவர்களே, பலம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நீண்ட ஆயுசு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனால் உலகத்திலே வந்த சமுதாயத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலே இருந்து பல்லாயிரம் வருடங்களாக இந்த உலகத்தில் பரம்பரையாய் வந்த எல்லா சமுதாயங்களை விடவும் சிறந்த சமுதாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம ஏன் மீளாது அது இதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசுறோம்னா, நம்முடைய வாழ்வும் தாழ்வும், நம்முடைய உயர்வும், ஏன் நாளை சுவனம் செல்லுகிற வரைக்கும் நமக்கான ஒரே ஆதார சுருதி, வாழ்வின் அர்த்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க தான் வாழ்க்கை எல்லாமே. உலகத்துல வந்தது எது தெரியுமா? நம்ம தான் கடைசி. அடுத்த கியாமத்து வரப்போகுது. எல்லாம் என்னென்ன அடையாளம் சொன்னாங்களோ எல்லா அடையாளமும் வந்துருச்சு. எல்லா அடையாளமும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இந்த பெரிய அடையாளம் ஒரு 2-3 வரணும். வந்துச்சுன்னா அல்லாஹ் பிஸ்மில்லான்னு உலகத்தை அழைச்சிருவான். கடைசியா நம்ம வந்திருக்கோம். எதெல்லாம் முந்தைய சமுதாயம் பார்க்கலையோ அதையெல்லாம் நாம பார்க்குற மாதிரி வந்துட்டோம். எல்லா கண்டுபிடிப்பு, அது இது, நாடே நாசமா போறது ஒரு மொபைல் போதும். ஆம்பளை பிள்ளைங்க நாசமாயி, பொம்பளை பிள்ளைங்க நாசமாயி, பலா போனது வந்து ரொம்ப மோசமா போச்சு. அதை விட்டு தொலைக்கவும் முடியல. திண்டுக்கல்ல ஒரு மௌலானா இருந்தாங்க, கீரனூர் யாசிரத்துன்னு உங்களுக்குலாம் தெரியும், கலீல் மௌலானான்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட யாரும் போய் ஃபத்வா கேட்டாங்களாம். என்ன ஃபத்வா? இந்த மொபைல் போனை பத்தி ஒரு ஃபத்வா சொல்லுங்க. அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு சொன்னாங்களாம், அவசியமான ஷைத்தான் அப்படின்னு சொன்னாங்களாம். என்னங்க அது? அவசியமான ஷைத்தான். அதுல கன்ஃபார்மே இல்லை, அதுல இது சந்தேகமே இல்லை, உறுதியா அது சைத்தான் தான். ஆனா என்ன, இது அவசியமான சைத்தானா போச்சு. விட்டு துடைக்கவும் முடியல. குழந்தைகள்ட்ட கொஞ்ச நாளா கொடுக்காதீங்க நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். அவன் இப்ப பார்த்தா கிளாஸ், பாடம், ப்ரொஜெக்ட், ஹோம்ஒர்க், ரெக்கார்டு எல்லா இளவையும் அதுல தான் வச்சிருக்கிறான். சாயந்தரம் வந்த உடனே அது கையில தூக்கிடுது. அன்பானவர்களே, பொல்லாத காலம் வாழுகிற காலம் கியாமத்து வரும்போது. சரி, இப்ப நம்ம கேட்க வர்றது என்னன்னா, நாம சீனியாரிட்டி பிறகால கடைசியா தானே வந்திருக்கோம், லாஸ்டா வந்திருக்கோம். அவ கடைசியா தானே சொர்க்கம் போகணும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம தான் போவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து சொர்க்கம் போனதுக்கு பிறகுதான் உலகத்துல எல்லாரும் போக முடியும். முதல்ல வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் கூட நாம போன பிறகுதான் போக முடியும். வந்தது கடைசியில. ஆனா சொர்க்க பிரவேசம் மட்டும் எப்போ? ஃபர்ஸ்ட் என்ட்ரி. எப்படிங்க அது? எதனால் கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் கிடைத்தது. சில பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க, மண்டபத்துக்கு பார்த்துருக்கீங்களா? 11:30 மணிக்கு நிக்கான்னு போட்டிருக்கும். 11:30 மணி அளவில் முபாரக்கான வேலையில் கல்யாணம். இவர் 12:45 தான் குளிப்பார். 1 மணிக்கு துணி மாற்றிட்டு வருவார். நேரம் மண்டபத்துக்குள்ள இப்படி வருவார்ல, நிக்கா முடிஞ்சு, குத்பா முடிஞ்சு, ஈஜாப் கபூல் முடிஞ்சு, துவா முடிஞ்சு, முசாபாவும் முடிஞ்சிருக்கும். உள்ள நேரம் வருவாரு. அப்படி லெஃப்ட் எடுத்து பந்திக்கு போயிடுவார். நேரம் அப்படி போய் பந்தியில உட்காந்து முதல்ல அவர் தான் சாப்பிடுவார். கிட்டத்தட்ட இந்த கடைசியில வர்ற ஆள் மாதிரி தான் நம்ம.
உலகத்துல வந்தது எப்ப தெரியுமா? ஆக லாஸ்ட், ஆக கடைசி. ஆனா போய் பத்தியில உட்கார்றது மட்டும் ஃபர்ஸ்ட். சொர்க்கத்துல முதல்ல நாம போன பிறகுதான் எல்லாருக்கும் அனுமதி தரப்படும் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மண்ணிலே நாம் பெற்ற பெரிய பாக்கியம். நான் அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். புர்தாவுடைய வரி, பி அஃதலிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம், ரசூல்மார்களில் சிறந்த நபியை நீங்கள் நபியாக பெற்ற காரணத்தால் ஆட்டோமேட்டிக்கா சமுதாயங்கள்ல சிறந்த சமுதாயமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 1500 வருஷங்களுக்கு பின்னால் இன்றளவும் ஒரு மனிதரை எல்லா நிலைகளிலும் வாழ்க்கையில பின்பற்றவங்க 200 கோடி பேர். நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய குடும்ப தலைவர்னு நம்ம பேர் தான் போட்டிருக்கும். எதுல? ரெக்கார்ட்ல, டாக்குமெண்ட்ல, ரேஷன்ல, ஆதார்ல, எல்லாத்துலயும் நம்ம பேர் போட்டிருக்கோம். ஆனா உண்மையாகவே உலகில் வாழுகிற கோடிக்கணக்கான இஸ்லாமிய குடும்பங்களின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வீட்டுல மனைவி, மக்கள், பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை, அத்தா, அம்மா, மருமக, மகன் எல்லாரும் இருக்கிறோமா இல்லையா? நம்ம குடும்பத்துக்கு தலைவர் யாருன்னா சும்மா ரெக்கார்ட்ல என் பேர் போட்டிருக்கோம். ஆனா என்னுடைய மட்டுமல்ல, உலக முஸ்லிம்கள் எல்லாருடைய குடும்ப தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த வீட்டுல அவர் சொன்னபடிதான் சாப்பிட்றாங்க. எதையாவது ஒண்ணு சொன்னதுன்னா இது ஆகாது, இஸ்லாத்துல இது இல்ல, ரசூலுல்லாஹ் இதை சொல்லலைங்கிறாங்க. இதுதான் சுன்னத்துங்கிறாங்க. கல்யாண சுன்னத்துங்கிறாங்க, கத்னா சுன்னத்துங்கிறாங்க, வலிமா சுன்னத்துங்கிறாங்க, வலது பக்கம் வகையில சாப்பிடணுங்கிறாங்க, வலது பக்கம் தூங்கணுங்கிறாங்க, இப்படி ட்ரெஸ் போடணுங்கிறாங்க, இப்படி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்தில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்காகத்தான் மீலாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு செய்த பாக்கியங்களை பற்றி நாம் பேசுகிறோம். ஏறத்தாழ பிறந்ததுல இருந்து மீண்டும் மௌத்தாயி சொர்க்கத்துக்கு போற வரையும் நம்ம கூடவே வர்றது யார் தெரியுமா? தாயார் தகப்பனாரெல்லாம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நம்முடைய ஆசிரியர்கள் அவங்க இவங்கெல்லாம் இல்லை. பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். குழந்தை பிறந்து இந்த மண்ணில் வந்து விழுந்த உடனே காதுல என்ன சொல்லுவாங்க? குழந்தைக்கு பாங்கு சொல்லுவோம். சொல்றீங்கல்ல, இந்த ஊர்ல இருக்குல்ல அன்பானவர்களே, வடது காதுல பாங்கு, இடது காதுல இகாமத்து சொல்லுவோம். 2 பேர் காதுல விழுந்துரும். ஒண்ணு அல்லாஹ் தஆலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஒரு முஸ்லிமாக பிறக்கிற குழந்தைக்கு காதுல இந்த 2ஐயும் சொல்லிடுவோம். இன்னும் அவங்க அம்மா பேரு கூட சொல்லல, அவங்க அத்தா பேரும் சொல்லல. அவங்க அம்மா பேரு, அத்தா பேர்லாம் அந்த குழந்தைக்கு ஒரு 2-3 வயசுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் வாயை திறக்கிறப்ப அம்மா அத்தான்னு சொல்லும். சரியா கரெக்டா பேர் தெரியறது 4 வயசுல தெரியும்னு வைங்க. பிறந்த உடனே உங்க அம்மா பேரு ஐஷா பேபி, உங்க அத்தா பேரு அப்துல் காதர், யாராவது சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. பிறந்த உடனே வாயில விழுகிற, காதுல விழுகிற 2 வார்த்தை, ஒன்னு அல்லாஹ், இன்னொன்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, பிறந்த உடனே தான் அதான்னா வாழ்க்கை பூரா ரசூலோடு தான் வாழுகிறோம். 6 வயசு 7 வயசுலயே கத்னா பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஓதுறதுக்கு போவாங்க, அல்லாஹ் ரசூலை ஓதணும்பாங்க. அல்லாஹ் ரசூலோடு மட்டும் தான் பிரயாணிக்கிறோம். குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்முடைய வழிகாட்டியாய், நம்முடைய முன்னோடியாய், நம்முடைய முன்மாதிரியாய் தொடர்ந்து நம்மோடு வருவார்கள். வாழ்க்கை பூரா வருவாங்க. ஒரு முஸ்லிம் 24 hours அவன் கரெக்டா 5 நேரம் தொழுகையாளியா இருந்தா, அந்த முஸ்லிம் 24 மணி நேரத்துல ரசூலுல்லாஹ்வை தள்ளி வச்சுட்டு அவனால வாழ முடியாது. ரசூலுல்லாஹ் இல்லாம ஒரு 24 hours முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அதுக்குள்ள அவன் வாயில வந்துருவாங்க, அவன் காதுல வந்துருவாங்க, அவனுடைய தொழுகையில வந்துருவாங்க, பாங்கில காமத்துல வந்துருவாங்க, பேர் கேட்கிறப்போ எல்லாம் வந்துருவாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
சரி மௌத்தா போலாம். ஒரு முஸ்லிம் மௌத்தாகிற போது என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க சொல்லுங்களேன்? கலிமா. கலிமா. கலிமாங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிறந்தப்போ என் காதுல உளுந்த அந்த வார்த்தைய திரும்ப சொல்லிட்டு மௌத்தாயிடும். காதுல வாங்கினீங்களா இல்லையா? 2 பேர் பிறந்த உடனே அல்லாஹ்வும் ரசூலும் அதை திரும்ப ரிப்பீட்டா ஒப்படைச்சிட்டு போகணும், சப்மிட் பண்ணணும். மௌத்தா போறப்ப அதனாலதான் கலிமாவோடு மௌத்தை தருவாயாங்கன்னு கேட்கிறோம். காரணம், நாங்கள் வாங்கிய அல்லாஹுவையும் ரசூலையும் நாங்க வாழ்க்கை முடிகிற போது திரும்ப ஒப்படைக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த நசீபை தருவானாக. கபர்ல கொண்டு போய் வைப்பாங்க, அங்கேயும் நம்ம தப்ப முடியாது. கூடவே முகமது ரசூலுல்லாஹ். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கபர்ல கேள்வி கேட்பாங்கல்ல. என்ன கேள்விங்க? மர் ரப்புக, உன்னோட ரப்பு யாரு? ஒமா தீனுக, உன்னுடைய தீனி என்ன? ஒமன் நபியுக, இப்படி எல்லாம் கேட்பாங்க. இந்த 3 கேள்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது என்ன நடக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய போட்டோவை காட்டுவாங்க. மலக்கு உள்ளங்கையில காட்டுவார். இவங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. பதில் சொல்றப்ப இவங்க முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டா சொர்க்கவாசிக தூங்குற மாதிரி தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா படாத பாடு, மரண அடி அங்க உழுகும். நம்ம லேசா சில பேர்லாம் சந்தேகப்படுறீங்க, நாங்க ரசூலுல்லாஹ் இதுவரை பார்த்தது இல்லையே. உடக்கான ஒரே ஆதார சுருதி வாழ்வின் அர்த்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க தான் வாழ்க்கை எல்லாமே. உலகத்துல வந்தது எது தெரியுமா? நம்ம தான் கடைசி. அடுத்த கியாமத்து வரப்போகுது. எல்லாம் என்னென்ன அடையாளம் சொன்னாங்களோ எல்லா அடையாளமும் வந்துருச்சு. எல்லா அடையாளமும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பெரிய அடையாளம் ஒரு 2-3 வரணும். வந்துச்சுன்னா அல்லாஹ் பிஸ்மில்லான்னு உலகத்தை அழைச்சிருவான். கடைசியா நம்ம வந்திருக்கோம். எதெல்லாம் முந்தைய சமுதாயம் பார்க்கலையோ அதையெல்லாம் நாம பார்க்குற மாதிரி வந்துட்டோம். எல்லா கண்டுபிடிப்பு அது இது. நாடே நாசமா போறதுக்கு ஒரு மொபைல் போதும். ஆம்பளை பிள்ளைங்க நாசமாயி, பொம்பளை பிள்ளைங்க நாசமாயி, பலா போனது வந்து ரொம்ப மோசமா போச்சு. அதை விட்டு தொலைக்கவும் முடியல. திண்டுக்கல்ல ஒரு மௌலானா இருந்தாங்க, கீரனுடைய சேர்த்துன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், கலீல் மௌலானான்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட யாரும் போய் ஃபத்வா கேட்டாங்களாம். என்ன ஃபத்வா? இந்த மொபைல் போனை பத்தி ஒரு ஃபத்வா சொல்லுங்க. அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு சொன்னாங்களாம், அவசியமான ஷைத்தான் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க அது? அவசியமான ஷைத்தான். அதுல கன்ஃபார்மே இல்லை, அதுல இது சந்தேகமே இல்லை, உறுதியா அது சைத்தான் தான். ஆனா என்ன, இது அவசியமான சைத்தானா போச்சு, விட்டு துடைக்கவும் முடியல. குழந்தைகள்கிட்ட கொஞ்ச நாளா கொடுக்காதீங்க நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். அவன் இப்ப பார்த்தா கிளாஸ், பாடம், ப்ரொஜெக்ட், ஹோம்ஒர்க், ரெக்கார்டு எல்லாம் இளவையும் அதுல தான் வச்சிருக்கிறான். சாயந்தரம் வந்த உடனே அது கையில தூக்கிடுது. அன்பானவர்களே, பொல்லாத காலம் வாழுகிற காலம் கியாமத்து வரும்போது. சரி, இப்ப நம்ம கேட்க வர்றது என்னன்னா, நாம சீனியாரிட்டி பிறகால கடைசியா தானே வந்திருக்கோம், லாஸ்டா வந்திருக்கோம். அவன் கடைசியா தானே சொர்க்கம் போகணும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம தான் போவோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து சொர்க்கம் போனதுக்கு பிறகுதான் உலகத்துல எல்லாரும் போக முடியும். முதல்ல வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் கூட நாம போன பிறகுதான் போக முடியும். வந்தது கடைசியில. ஆனா சொர்க்க பிரவேசம் மட்டும் எப்போ? ஃபர்ஸ்ட் என்ட்ரி. எப்படிங்க அது? எதனால் கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் கிடைத்தது. சில பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க, மண்டபத்துக்கு பார்த்துருக்கீங்களா? 11:30 மணிக்கு நிக்கான்னு போட்டிருக்கும். 11:30 மணி அளவில் முபாரக்கான வேலையில் கல்யாணம். இவர் 12:45 தான் குளிப்பார். 1 மணிக்கு துணி மாற்றிட்டு வருவார். நேரம் மண்டபத்துக்குள்ள இப்படி வருவார்ல, நிக்கா முடிஞ்சு, குத்பா முடிஞ்சு, ஈஜாப் கபூல் முடிஞ்சு, துவா முடிஞ்சு, முசாபாவும் முடிஞ்சிருக்கும். உள்ள நேரம் வருவாரு. அப்படி லெஃப்ட் எடுத்து பந்திக்கு போயிடுவார். நேரம் அப்படி போய் பந்தியில உட்காந்து முதல்ல அவரு தான் சாப்பிடுவார்.
கிட்டத்தட்ட இந்த கடைசியில் வர ஆள் மாதிரி தான் நம்ம உலகத்துல வந்தது எப்ப தெரியுமா? ஆக லாஸ்ட், ஆக கடைசி. ஆனா போய் பத்தியில உட்கார்றது மட்டும் ஃபர்ஸ்ட். சொர்க்கத்துல முதல்ல நாம போன பிறகுதான் எல்லாருக்கும் அனுமதி தரப்படும் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மண்ணிலே நாம் பெற்ற பெரிய பாக்கியம். நான் அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். புர்தாவுடைய வரி, பி அஃதலிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம், ரசூல்மார்களில் சிறந்த நபியை நீங்கள் நபியாக பெற்ற காரணத்தால் ஆட்டோமேட்டிக்கா சமுதாயங்கள்ல சிறந்த சமுதாயமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 1500 வருஷங்களுக்கு பின்னால் இன்றளவும் ஒரு மனிதரை எல்லா நிலைகளிலும் வாழ்க்கையில பின்பற்றவங்க 200 கோடி பேர். நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய குடும்ப தலைவர்னு நம்ம பேர் தான் போட்டிருக்கோம். எதுல? ரெக்கார்ட்ல, டாக்குமெண்ட்ல, ரேஷன்ல, ஆதார்ல, எல்லாத்துலயும் நம்ம பேர் போட்டிருக்கோம். ஆனா உண்மையாகவே உலகில் வாழுகிற கோடிக்கணக்கான இஸ்லாமிய குடும்பங்களின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வீட்டுல மனைவி, மக்கள், பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை, அத்தா, அம்மா, மருமக, மகன் எல்லாரும் இருக்கிறோமா இல்லையா? நம்ம குடும்பத்துக்கு தலைவர் யாருன்னா சும்மா ரெக்கார்ட்ல என் பேர் போட்டிருக்கோம். ஆனா என்னுடைய மட்டுமல்ல, உலக முஸ்லிம்கள் எல்லாருடைய குடும்ப தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த வீட்டுல அவர் சொன்னபடிதான் சாப்பிட்றாங்க. எதையாவது ஒன்று சொன்னதுன்னா இது ஆகாது, இஸ்லாத்துல இது இல்லை, ரசூல்லா இதை சொல்லலைங்கிறாங்க. இதுதான் சுன்னத்துங்கிறாங்க. கல்யாணம் சுன்னத்துங்கிறாங்க, கத்துனா சுன்னத்துங்கிறாங்க, வலிமா சுன்னத்துங்கிறாங்க, வலது பக்கம் வகையில சாப்பிடணுங்கிறாங்க, வலது பக்கம் தூங்கணுங்கிறாங்க, இப்படி ட்ரெஸ் போடணுங்கிறாங்க, இப்படி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்தில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்காகத்தான் மீலாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு செய்த பாக்கியங்களை பற்றி நாம் பேசுகிறோம். ஏறத்தாழ பிறந்ததுல இருந்து மீண்டும் மௌத்தாயி சொர்க்கத்துக்கு போற வரையும் நம்ம கூடவே வர்றது யார் தெரியுமா? தாயார் தகப்பனாரெல்லாம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நம்முடைய ஆசிரியர்கள் அவங்க இவங்கெல்லாம் இல்லை. பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். குழந்தை பிறந்து இந்த மண்ணில் வந்து விழுந்த உடனே காதுல என்ன சொல்லுவாங்க? குழந்தைக்கு பாங்கு சொல்லுவோம். சொல்றீங்கல்ல, இந்த ஊர்ல இருக்குல்ல அன்பானவர்களே, வலது காதுல பாங்கு, இடது காதுல இகாமத்து சொல்லுவோம். 2 பேர் காதுல விழுந்துரும். ஒண்ணு அல்லாஹ் தஆலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ரெண்டாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஒரு முஸ்லிமாக பிறக்கிற குழந்தைக்கு காதுல இந்த 2ஐயும் சொல்லிடுவோம். இன்னும் அவங்க அம்மா பேரு கூட சொல்லல, அவங்க அத்தா பேரும் சொல்லல. அவங்க அம்மா பேரு, அத்தா பேர்லாம் அந்த குழந்தைக்கு ஒரு 2-3 வயசுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் வாயை திறக்கிறப்ப அம்மா அத்தான்னு சொல்லும். சரியா கரெக்டா பேர் தெரியறது 4 வயசுல தெரியும்னு வைங்க. பிறந்த உடனே உங்க அம்மா பேரு ஐஷா பீவி, உங்க அத்தா பேரு அப்துல் காதர், யாராவது சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. பிறந்த உடனே வாயில விழுகிற, காதுல விழுகிற 2 வார்த்தை, ஒன்னு அல்லாஹ், இன்னொன்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, பிறந்த உடனே தான் அதான்னா வாழ்க்கை பூரா ரசூலோடு தான் வாழுகிறோம். 6 வயசு 7 வயசுலயே கத்னா பண்ணுவாங்க, ரசூல்லா சொன்னாங்க. ஓதுறதுக்கு போவாங்க, அல்லாஹ் ரசூலை ஓதணும்பாங்க. அல்லாஹ் ரசூலோடு மட்டும் தான் பிரயாணிக்கிறோம். குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்முடைய வழிகாட்டியாய், நம்முடைய முன்னோடியாய், நம்முடைய முன்மாதிரியாய் தொடர்ந்து நம்மோடு வருவார்கள். வாழ்க்கை பூரா வருவாங்க. ஒரு முஸ்லிம் 24 hours அவன் கரெக்டா 5 நேரம் தொழுகையாளியா இருந்தா, அந்த முஸ்லிம் 24 மணி நேரத்துல ரசூலுல்லாஹ்வை தள்ளி வச்சுட்டு அவனால வாழ முடியாது. ரசூலுல்லாஹ் இல்லாம ஒரு 24 hours முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அதுக்குள்ள அவன் வாயில வந்துருவாங்க, அவன் காதுல வந்துருவாங்க, அவனுடைய தொழுகையில வந்துருவாங்க, பாங்கில காமத்துல வந்துருவாங்க, பேர் கேட்கிறப்போ எல்லாம் வந்துருவாங்க. முஹம்மது ரசூல்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, மௌத்தா போலாம். ஒரு முஸ்லிம் மௌத்தாகிற போது என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க? சொல்லுங்களேன். கலிமா. கலிமா. கலிமாங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிறந்தப்போ என் காதுல உளுந்த அந்த வார்த்தைய திரும்ப சொல்லிட்டு மௌத்தாயிடும். காதுல வாங்கினீங்களா இல்லையா? 2 பேர் பிறந்த உடனே அல்லாஹ்வும் ரசூலும் அதை திரும்ப ரிப்பீட்டா ஒப்படைச்சிட்டு போகணும், சப்மிட் பண்ணணும். மௌத்தா போறப்ப அதனாலதான் கலிமாவோடு மௌத்தை தருவாயாங்கன்னு கேட்கிறோம். காரணம், நாங்கள் வாங்கிய அல்லாஹுவையும் ரசூலையும் நாங்க வாழ்க்கை முடிகிற போது திரும்ப ஒப்படைக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த நசீபை தருவானாக. கபர்ல கொண்டு போய் வைப்பாங்க, அங்கேயும் நம்ம தப்ப முடியாது. கூடவே முகமது ரசூலுல்லாஹ். உங்களுக்கெல்லாம் தெரியும், கபர்ல கேள்வி கேட்பாங்கல்ல. என்ன கேள்விங்க? மர் ரப்புக, உன்னோட ரப்பு யாரு? ஒமா தீனுக, உன்னுடைய தீனி என்ன? ஒமன் நபியுக, இப்படி எல்லாம் கேட்பாங்க. இந்த 3 கேள்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது என்ன நடக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய போட்டோவை காட்டுவாங்க. மலக்கு உள்ளங்கையில காட்டுவார். இவங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. பதில் சொல்றப்ப இவங்க முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டா சொர்க்கவாசிக தூங்குற மாதிரி தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா படாத பாடு, மரண அடி அங்க உழுகும். நம்ம லேசா சில பேர்லாம் சந்தேகப்படுறீங்க, நாங்க ரசூலுல்லாஹ் இதுவரை பார்த்தது இல்லையே, போட்டோவை காட்டணும்னா கரெக்டா சொல்லு. ஒரு மூமினுடைய வாயில தானா வந்துடும், ஒன்றும் பயப்பட வேணாம். மலக்குமாருங்க கேட்கிறப்போ ஒரு சில பேர் இப்படிலாம் பயந்துக்கிறாங்க. கபூர்ல வர்ற மலக்கு கேட்டா நம்ம கரெக்டா பதில் சொல்லிடுவோமா? சென்னையில ஒரு பையன் ஐடில வேலை செய்யறார், சாஃப்ட்வேர்ல ஐடில வேலை செய்யறார். அவர் வந்தார், குரான் பண்ணி ஜம்முன்னு ஆபீசர் மாதிரி இருந்தார். ஒரு சந்தேகம் கேட்கணும்னா வாங்க கேளுங்க. கொஞ்சம் தயக்கப்பட்டார். கேட்கலாமா அப்படின்னாரு. என்னமோ விவகாரம் தான் கூட தெரியுது, கேட்கலாமான்னு இந்த பையன் தயங்குறான்னு சொல்லி கேள்பான்னு. அந்த பையன் கேட்டாரு, மலக்குகளுக்கு இங்கிலீஷ் தெரியுமாட்டார். மலக்குகளுக்கு எப்ப இது என்ன புது விவகாரமா இருக்கு? மலக்குகளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா என்ன தெரியாது என்ன? ஆமா, நீ ஏன் அதை கேட்கிற? அவர் சொன்னாரு, எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். அவர் கபூர்ல வந்து உன் ரப்பு யாரு, உன் நபி யாருங்கிறது எல்லாம் என்கிட்ட இங்கிலீஷ்ல கேட்டா சொல்லிடுவேன். அவங்க அரபியில கேட்டாங்கன்னா என்ன பண்றீங்க? இவன் என்ன சொல்ல வர்றான்னு தெரியுமா? இந்த மலக்குகளை எல்லாம் இங்கிலீஷ் படிக்க சொல்றான். நீ அவங்கள ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு அனுப்பணும். அன்பானவர்களை நான் சொல்ல வந்தது, முஸ்லிமாக பிறந்த அனைத்து நபர்களின் வாயிலும் அந்த கேள்விக்கு பதில் வந்துடும். போட்டோவை காட்டின உடனே அவன் களிமா சொன்ன முஸ்லிமாக இருந்தால் என்ன பதில் சொல்லுவான்? ஆதா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா. இது எங்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு இவர்கள் தெளிவான அத்தாட்சியையும் நேர்வழியையும் கொண்டு வந்த நபி அப்படின்னு நம்ம எல்லாரும் கரெக்டா சொல்லிடுவோம். கவலைப்படாதீங்க, அல்லாஹ் கபூல் செய்வானாங்க. இப்ப நான் சொல்ல வர்றது, புகாரில 6 இடத்துல இந்த கபூர்ல கேள்வி கேட்கறது சம்பந்தமான ஹதீஸ் வருது. 6 இடத்துல ஒரு இடத்துல தான் இப்படி வருது. எப்படி? உன் ரப்பு யார், உன் தீன் என்ன அப்படின்னு எல்லாம் வருது. மீதி உள்ள 5 இடத்துல என்ன வருது தெரியுமா? கபரிலே நீங்கள் என்னை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்று நாயகம் சொன்னார்கள். என்னை பற்றி சோதிக்கப்படுவீர்கள், என்னை பற்றி கேட்கப்படுவீர்கள். துஃப்தனூன அன்னி ஃபீ குபூரிக்கும் வ துப்லவுன பீ ஃபீ குபூரிக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் கேட்ட 2-3 எல்லாம் கேள்வியே இல்லை. எதுக்கு அந்த கேள்வி தெரியுமா? நீ முஸ்லிமா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக. உன் ரப்பு யார்? என் ரப்பு அல்லாஹ். அபூஜஹலும் அப்படிதான் சொல்லுவான். அபூஜஹலும் என்னதான் சொல்லுவான்? நிறைய விரோதிகள், ரசூலுல்லாஹ்வுடைய விரோதிகள் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டான், ரசூலை ஏத்துக்கல. அவனும் என்னதான் சொல்லுவான்?
ஏ ரப்பு அல்லாமா. அடுத்த கேள்வி, ஒமா தீனுங்க, என்னுடைய தீன் இஸ்லாம்னு ஒன்று மற்றவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க. முஷ்ரிக்குகள், விக்கிரக சிலை வணங்கக்கூடியவர்கள், யஹூதி நசாரா எல்லாம் வெளியே போயிடுவாங்க. இப்ப யார் மட்டும்தான் இருப்பா? ஒன்லி முஸ்லிம் மட்டும்தான் இருப்பா. இப்ப கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். என்ன கேள்வி? இவர்கள் யார்? அப்ப உங்களுக்கு புரியுதா? கபரிலேயும் கேட்கப்படுகிற ஒரே கேள்வி எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய கேள்வி. எனவே பிறக்கிற போதும் அவர்களின் பெயர், வாடுகிற பொழுதெல்லாம் அவர்களின் பெயர், வஃபாத்தாகிற போதும் அவர்களின் பெயர் தாங்கிய கலிமா கொண்டு போய் கபூர்ல கேள்வியும் அதான். ஏன் கபூர்ல வாங்கி வைப்பாங்கல்ல, உள்ள 2 பேர் இறங்கி அந்த ஜனாசாவை வைப்பாங்கல்ல, வைக்கிறவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? பிஸ்மில்லாஹி வ அலா மில்லதி ரசூலில்லாஹ். 2 பேர் தான் சொல்லணும். அல்லாஹ்வின் பெயரால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்தாக, சமுதாயமாக இதை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வைக்கணும். கபரில் வைக்கிற போதும் அல்லாஹுவும் ரசூலும், கேள்விகள்லையும் அல்லாஹ் ரசூலு. நாளைக்கு கொண்டு போய் மறுமையில நரகம் சொர்க்கம் என்று நம்மை பிரித்து வைக்கிற போதும் அதே ரசூலுல்லாஹ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இந்த உலகத்தில் எல்லா மக்களும் முஸ்லிமாக கலிமா சொன்ன அத்தனை பேரும் ஒருத்தன் கூட நரகத்தில் இருக்கக்கூடாது என்று நாயகம் தருகிற சிபாரிசினால் தான் நாம் சொர்க்கம் செல்லுகிறோம். அதற்கு ஷஃபாஅத்துன்னு பேர். நம்மெல்லாம் பாங்கு துவால ஓதுறோமல்ல, வஅத்தனா வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். மறுமையில் அவர்களின் ரசூலுல்லாஹ்வின் ஷஃபாஅத்தை தருவாயாக. என்ன அர்த்தம்னா, நாங்க பிறக்கிறப்ப இருந்த ரசூலுல்லாஹ் கூடவே வந்துட்டு இருக்கிறோம். எங்களை மறுமையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தின் மூலமாக சுவனம் செல்ல தௌஃபீக் செய்வாயாகன்னு கேட்கிறதா அர்த்தம். ஒன்று பேசலாம், நான் திடீர்னு அங்கிருந்து இங்கே வந்து உட்காந்தா முடிச்சிருங்க. சென்னையில எல்லாம் சில இடத்துல இல்லை, உங்களை சொல்லலை, நான் சென்னையில் சொல்கிறேன். நல்லா பயன் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல எல்லாம் சீட்டு கொடுத்தாங்க. இப்போலாம் என்னன்னா, ஒருத்தர் எந்திரிச்சு வந்து பக்கத்தில் உட்காருவார். நம்மளா புரிஞ்சுக்கணும், அவர் இப்படி தொடர்றதுக்குள்ள முடிச்சிரு. இப்போலாம் கொஞ்சம் ட்ரெண்டு மாறிடுச்சு. சென்னையில் பேசும்போது என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஏன் போய் சீட்டை கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து அழகாக கொண்டு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வைப்பாங்க. முடிச்சு இன்னாலில்லாஹி பயானம் முடிச்சிடணும்னு அர்த்தம். இந்த தமிழில் தண்ணி காட்டுறதும்பாங்கல்ல, அதுதான் அது தண்ணி காட்டிடுறதுன்னு அர்த்தம். கொண்டு வந்து வச்சுட்டா கை ரச்சா இல்லை. ஆஜியார் சும்மா தான் வந்து உட்காந்துருக்கார், வேற ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறப்பிலே இருந்து மஹ்ஷர் வரைக்கும், சுவனத்திற்கு செல்லுகிற வரைக்கும் நாம் பயணித்துக் கொண்டிருப்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. நான் சுருக்கமா ஒரு 2 செய்தி மட்டும் சொல்லணும். சரி, இப்போ வரலாறு இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசி வரலாறு கேட்டுட்டு கழிச்சு போயிடுறது, அவ்வளவுதானே? வேண்டாம் இல்ல, ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் பாராட்டுறான். என்ன பாராட்டுறான் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிறைய திறமை இருக்கலாம், அதையெல்லாம் சொல்லி பாராட்டல. இன்னக லஅலா குலூகின் அதீம்ங்கறான். என்ன? நாயகமே, நீங்கள் மகத்தான நற்குணம் கொண்டிருக்கிறீர்கள். நற்குணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று ஞாபகத்துக்கு வர்றது தியாகம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்னா ஞாபகத்துக்கு வர்றது ஆட்சி, இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்னா பொறுமை, நோயில பொறுமையா இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா துணிவு. ஒவ்வொரு நபிக்கும் இப்படி ஒவ்வொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா பிளஸ் பாயிண்ட் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நாயகமே, உங்களுடைய நற்குணம். இன்னைக்கு நமக்கு அதுதான் தேவை. இன்னைக்கு அதுக்கு தான் பஞ்சம் வந்திருக்கு. நிறைய பேர் ரசூலுல்லாஹ் மாதிரி தொப்பி போடுறாங்க, தலப்பா கட்டுறாங்க, தாடி வைக்கிறாங்க, சுருமா போடுறாங்க, அத்தர் போடுறாங்க, பால் குடிக்கிறாங்க, சொரக்காய் சாப்பிட்றாங்க, கல்யாணம் நிக்கா பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நடக்குது. என்னன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க.
இது ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரசூலுல்லாஹ் சுரக்காய் சாப்பிடுவாங்க, ரசூலுல்லாஹ் நிக்கா செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் பண்றமா இல்லையா? இதெல்லாம் சுன்னத்துன்னு சொல்றோம். சுன்னத்துல உலகத்திலேயே ஆக பெரிய சுன்னத்து எது தெரியுமா? ரசூலுடைய அஹ்லாக்கு நம்ம அஹ்லாக்கா மாறணும். நபிகள் நாயகத்தின் நற்குணங்கள் ஒரு முஸ்லிமின் வாழ்வில் நடைமுறையில் அந்த நற்குணம் வருதுன்னா அதுதான் உயர்ந்த சுன்னத். தொப்பி தலப்பா தாடி அத்தரு அதெல்லாம் செகண்ட், அதெல்லாம் புற தோற்றம். நான் ரசூலுல்லாஹ் மாதிரி தாடி வைக்கிறேன், நான் ரசூலுல்லாஹ் மாதிரி தொழுகிறேன், இதெல்லாம் வெளிரங்கம். உண்மை அகத்தினுடைய அழகு என்ன தெரியுமா? பெருமானாரிடத்தில் இருக்கிற குணம் நமது குணமாய் மாற வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம். இன்னைக்கு குணத்துக்கு தான் பஞ்சம். சில பேர்லாம் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வை எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள மட்டும் வச்சிடறாங்க. வெளியில போனா கடையிலையும் ரசூலுல்லாஹ் வரணும், வீட்லயும் ரசூலுல்லாஹ் வரணும், பிசினஸ்ல வரணும், ஃப்ரெண்ட்ஸோட பழகுறப்ப வரணும், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வரணும். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல மட்டும் இல்லை. சில பேர்லாம் பார்க்கணும், பள்ளிவாசல்ல வந்தா அல்லாஹ்வுக்கு நல்ல பிள்ளையாயிடுவாங்க. அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டினாங்கன்னா நம்மளாம் தோத்து போயிருவோம். அவ்வளோ பயங்கரமா தொடுவார். வெளியே போனா எல்லா ஃப்ராடு வேலையும் பண்றது. வாங்கின கடனை கொடுக்கறது இல்லை, கொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் அடிச்சு தொந்தரவு கொடுக்கறது சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, எக்கச்சக்க ஃப்ராடு வேலை. நான் பள்ளியாச்சு நான் கரெக்டா தொழுதுறேன். இது என்ன தொழுகை இது? ரசூலுடைய குணம் நமது குணமாய் மாற வேண்டும். பெரிய தொப்பி பெரிய தாடி இது மட்டும் இல்லை, அதுக்கு நான் அது மட்டமா சொல்லல, அதுக்கெல்லாம் கூலி கொடுப்பான். ஆனா ரசூலின் அஹ்லாக், ரசூலின் குணம் நமது குணமா. சில பேர் பள்ளியாசல்ல மட்டும் வச்சுக்கிறாங்க அல்லாஹ்வே ரசூலே. ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? வக்கி புல்லு வண்டியில புல்லு திருடினார் ஆஜர். நம்ம பசங்க கரும்பு திருடுவான்ல, டிராக்டர்ல டிரைவர் வாட்டில் வண்டி ஓட்டிகிட்டே இருப்பான். நம்ம பையன் பின்னாடி டிரைவருக்கே தெரியாம ஜல்ல ஜல்லையா உருவி உருவி போடுவான். என்னத்த கரும்பை எல்லாம் சின்னதுல உருவன்னு அனுபவம் இருக்குல்ல. ஆமாங்கிறாங்க டிரைவர் எல்லாம். இப்போ என்னன்னா வக்கிப்புள்ள வண்டி போயிட்டு இருந்திருக்கு. இவர் 30-40 வருஷம் தொழுகிற ஆட்சியார். அவர் பாட்டில் அவன் டிரைவருக்கு தெரியாம அவன் டிராக்டர் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். இவர் உருவி உருவி போட்டிருக்காரு. யாரோ பார்த்துட்டாங்க. ஆஜார் நீங்களாமா? ஏன் என்னன்னா? இல்ல 5 நேரம் தொழுகிறீங்க, 5 வேற 2 தடவை போயிட்டு வந்தீங்க, நீங்க பாட்டில் அவனுக்கு தெரியாம வைக்கப்புள்ள உருவி உருவி போடுறீங்கன்னா அவர் கோவப்பட்டாராம், டென்ஷன் ஆயிட்டா. நீ அதை எதையும் போட்டு குழம்பிக்காது. நான் அங்க அல்லாவுக்காக தொழுகிறேன், இங்க மாட்டுக்காக வைக்கப்புள்ள எடுக்கிறேன். மாட்டுக்கு வைக்கப்புள்ள எடுக்கிறது வேற, அங்க அல்லாவுக்கு தொழுகிறது வேற. இதே தமிழ்நாட்டில் கிராமங்கள்ல இது ஒரு சொல் வழக்காவே மாறிடுச்சு. என்னன்னா தொழுகிறேன் அல்லாவுக்கு, வக்கிப்புல் திருடுறேன் மாட்டுக்கு அப்படின்னு பழமொழி. என்னன்னா அங்க அல்லாவுக்கு தொழுது அல்லாட்டு நல்ல பிள்ளையம் கிளீனா தொப்பி தாடியெல்லாம் வச்சுச்சா தொழுதுருவார். இங்க வந்து அடுத்த பொருள் அனுமதி இல்லாம உருவி உருவி போடுற வேலை. அன்பானவர்களை நான் சொல்ல வர்றது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள்லயே ஆக பெரிய சுன்னத்து எது தெரியுமா? நபிகள் நாயகத்தின் நல்ல குணங்கள் நமது குணமாக மாறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்ன எத்தனையோ சுன்னத்து இருக்கு. சின்ன சின்ன சுன்னத்துன்னு நினைப்போம். அல்லாஹ் அக்பர். பெரிய பெரிய வெளிநாட்டுக்காரர்கள், தத்துவ மேதைகள், அறிவு ஜீவிகள், இவங்கெல்லாம் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிச்சு அவங்களுடைய அஹ்லாக்குனால நிறைய பேர் இஸ்லாத்துல வந்தாங்க. இஸ்லாம் கத்தி எல்லாம் வச்சு பரவல, ஆயுதங்களை வச்சு பரவல, காசு கொடுத்து இஸ்லாம் பரவல. காசு தீந்தாலும் பழையபடி போயிடுவான். காசு கொடுத்து பரவல. இது என்ன? நபிகள் நாயகத்தின் உயர்ந்த நற்பண்புகள் தான் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். ஜெர்மன்ல ஒரு ப்ரொஃபசர், நான் இதை சொல்லி நிறைவுக்கு வந்துடுவேன். அன்பானவர்களை, ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர், அவரு சைக்காட்ரிஸ்ட் ப்ரொஃபசர், சைக்காலஜி மனோவியல் வல்லுநர், அவர் டாக்டர், அதுல ஆய்வு செஞ்சவர். அவர் வந்து சைக்காலஜியில PhD. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய முழு வரலாறு படிச்சுட்டு அவர் இஸ்லாத்துல சேர்ந்துட்டார்.
நீங்க இஸ்லாத்துல சேர்ந்ததுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு பூரா படிச்சு இஸ்லாத்துல சேர்ந்திருக்கீங்க, எது ரொம்ப உங்க மனசை பாதிச்சது சொல்லுங்க. அவர் சொன்னாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. நான் ஒரு டாக்டர், டாக்டர்னா உடற்கூறு மருத்துவம் அல்ல, மனக்கூறு மருத்துவர். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். எனக்கு என்னுடைய கோணத்துல யோசிக்கிறப்போ வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும்னு ஒரு 2-3 இடம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னார். அதுல எதுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தான தர்மங்களை பத்தி உள்ள பாடம். அந்த பாடத்தை அவர் படிச்சிருக்காரு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல. சொல்றாரு, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னன்னா, அன்தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலகின் ஸதகா. யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு புன்சிரிப்போடு ஒருவரை சந்திப்பது சிறந்த தர்மம். இது நாயகம் சொன்னது. சிம்பிளான ஹதீஸ் தான், நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு பார்க்குதல். பைத்தியக்காரனுக்கு புன்முறுவலோடு பார்த்து பேச முடியாது. வாழ்க்கையில ரொம்ப விரக்தியா இருக்கிறவன், அவனுக்கெல்லாம் அட்டாக் வந்தவன் சொல்லுவாங்க தெரியுமா, திடீர்னு அட்டாக் வந்தா அவரை சிரிக்க சொல்லி பாருங்க அப்படிம்பாங்க. சிரிக்கிறதுங்கிறது மனசு நல்லா இருக்குதுங்கிறது அடையாளம். அந்த மறுமலர்ச்சியான முகத்தோடு யாரை பார்த்தாலும் சிரிக்கணும். சில பேர்லாம் அப்படி உருன்னு இருப்பான், இஞ்சி சாப்பிட்ட மாதிரி, என்ன பண்ணாலும் சிரிக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்திலையும் அவங்க முகம் சிரித்த முகம், மலர்ச்சியான முகம். என்னை கவர்ந்த ரசூலுல்லாஹ்வின் வரிகள்னு பதிவு செய்யறார் அந்த ஜெர்மன் ப்ரொஃபசர். ரெண்டாவது சொல்றார் என்ன தெரியுமா, நான் ஒரு டாக்டர்ங்கிற அடிப்படையில உடம்பு கட்டுக்கோப்பான ஆரோக்கியமான செஹத்தான செழுமையான உடம்புக்கு ஒரு காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் நான் படிச்சேன். லா நகுலு ஹத்தா நஜூ வலா நஷ்பஉ வனத்ருக்கு ஹத்தல் ஜூ. பசி எடுக்காம சாப்பிடுறதுக்கு போக மாட்டோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். பசி எடுக்காம சாப்பிடுறதுக்கு போக மாட்டோம். கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே எந்திரிச்சிருவோம். இந்த வயிறார சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு, இந்த கான்செப்டே இஸ்லாத்தோட கான்செப்ட் இல்லை. கொஞ்சம் பசியோட இருக்கிறப்பவே எந்திரிச்சிடணுமா. அரை வயிறு சோறு, காவயிறு தண்ணி, காவயிறு அந்த காலிக்கு பேர் தான் பசி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பசி எடுத்தா தான் சாப்பாட்டுக்கு போவோம். போய் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே எந்திரிச்சிருவோம். இப்படி இருந்தா எந்த டாக்டருக்கும் வேலை இல்லை. அதனால தான் பெருமானார் இருக்கிற வரை மதீனாவில் மருத்துவர்கள் இல்லை. ஒரே ஒரு மருத்துவர் வெளியூர்ல இருந்து வந்தாரு. அவர் கொஞ்ச நாள் உட்காந்து பேஷண்ட் வராதனால, இன்னைக்கு பாணியில சொன்னா கஸ்டமர் வராதனால அவர் போயிட்டார். யாரு? மருத்துவருக்கே வேலை இல்லை, பசி எடுக்கா. இன்னைக்கு நம்ம எல்லா பலாவுக்கும் காரணமே என்ன தெரியுமா, நம்ம சாப்பாடு. அதுவும் நம்முடைய எல்லா விசேஷமும் தேக்ஷாவோட அட்டாச்சு, சேர்ந்தே தான் இருக்கும். சாப்பாடு வச்சுதான் கூப்பிட வேண்டியதாகவும் இருக்கு. அன்பானவர்களே, உணவு உணவு உணவுன்னு உடம்பை பால்படுத்தி வச்சிருக்கோம். டாக்டர் கேட்டோம்னா நல்லா சாப்பிடுங்கப்பாங்க, ஏன்னா அவங்களும் பிழைக்கணும் மாட்டாங்க. ஆச்சியார் கேட்டாலும் நல்லா சாப்பிடுங்கப்ப, மெடிக்கல் ஓடணும் மாட்டாங்க. அன்பானவர்களே, நம்ம சாப்பிட்றதெல்லாம் பயங்கரம். அந்த ஒரு ஆலிம்சா ஒருத்தர் இருந்தார், வயசான பட்டணத்து ஆலிம்சான்னு சொல்லுவாங்க. அவருக்கு சுகர் வந்துருச்சு. அவரு பறக்கத்தான் சாப்பிடுவார், நல்லா இபாதத்தும் செய்வார், விடிய விடிய தண்ணீர் கட்டி தொழுவார். இங்கிருந்து இது வரைக்கும் ரொட்டி அடுக்கணிங்கன்னா 10 நிமிஷத்துல முடிச்சிருவார். அவ்வளோ ரொட்டியும் முடிச்சிடும். அப்படி சாப்பிட்றவர். திடீர்னு சுகர் வந்துருச்சுன்னு கொண்டு போய் டாக்டர்கிட்ட உட்கார வச்சுட்டாங்க. டாக்டர் தான் தெரியும், வழக்கம் போல ஆரம்பிச்சார். அதுல சக்கரை வியாதி வந்துருச்சு உங்களுக்கு. காலையில 2 இட்லி, மத்தியானம் 1 கப்பு சாதம், நைட்டு 2 சப்பாத்தி, எல்லாம் சொல்லி டாக்டர் மூச்சு விட 2 நல்ல தம் பிடிச்சி எல்லாம் பேசி முடிச்சிட்டார். ஒரு பட்டண ஆலிம்சா கேட்டாரா, ஒரு சந்தேகம்னாரா,
என்ன சண்டை இல்லை? இப்போ நீங்கள் சொன்னதையெல்லாம் நான் வழக்கமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா பின்னாடி சாப்பிடணுமான்னு இருக்காரு. அவரு டைட்டை குறைக்கிற மாதிரி இல்லை. வேண்டாம், நீ சொல்ற ஒரு கப்பு சாதம், 2 இட்லி, 2 சப்பாத்தி, இதெல்லாம் அடிஷ்னலாக சேர்த்துக்கிறேன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், பசி எடுக்காமல் உணவு தட்டுக்கு போக மாட்டோம், போய் சாப்பிட்டா கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே எந்திரிச்சிருவோம். நம்ம சாப்பிடுவோம் பாருங்க இந்த சகர்ல, அல்லாஹு அக்பர், அடி நாளைக்கு நோம்பு வைக்கிறங்கிற பேர்ல வச்சு கட்டுன்னு நடிஜாமத்துல கட்டி தொண்டை புளி வரையும் புள்ள ஒரு அங்க நிற்கும் வந்துடும். அவ்வளவு சாப்பிட தயிர் கொடுப்பார், பழம் கொடுப்பார். நல்ல காலத்திலே இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. குடு, நாளைக்கு நோம்பு வைக்கப்பார், தயிர் கொடு, பழம் எல்லாம் முடிச்சு புல்லாகி அப்படி பிதுக்கிட்டு இருக்கும். ஆமா, நாளைக்கு குடிக்க முடியாத டீயை அட்வான்ஸா குடிப்பான் சகர்ல. டீயை புனல் வச்சு தான் ஊத்தம். ஃபுல் ஆயிடுச்சு, ஹவுஸ் ஃபுல் மாதிரி, குடல் ஃபுல், வயிறு ஃபுல், எல்லாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஜ்ர் தொழுகைக்கு சில பேர் ரோபோ மாதிரி வருவான். ரோபோ தெரியுமா? அப்படியே அது எங்க ஃபஜ்ர் தொழுகிறது? சில பேர் ஊட்டியே தொழுதுருவாங்க, சில பேர் வந்தாலும் இப்படிதான் வருவான். கர்ச்சீப்பு கீழே விழுந்தாலும் குனிஞ்செல்லாம் எடுக்க முடியாது. என்ன அவ்வளோ அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லா நகுலு ஹத்தா நஜூஅ, பசி எடுக்கும் வரை நாங்கள் சாப்பிட போக மாட்டோம், கொஞ்சம் பசி இருக்கவே எந்திரிச்சிருவோம். ஜெர்மன் ப்ரொஃபசர் 3 செய்தி சொன்னார், நான் 2 சொல்லியிருக்கிறேன். 3வது அவர் இஸ்லாத்துக்கு சேர்ந்ததுக்கு காரணமா சொன்னாரு, நான் சதகாவுடைய பாடம் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கவல உணவை உன்னுடைய மனைவியின் வாயில் நீ ஊட்டி விடுவது உலகத்தின் சிறந்த தர்மம். அதாவது சைக்காலஜி ரீதியா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடைவெளி இல்லாமல், விரிசல் இல்லாமல், சிறுவகை பெரும்பகையாக மாறாமல் அது இணக்கப்படுத்துவதற்கான சின்ன சின்ன தியரிஸ் எல்லாம் இருக்கு சைக்காலஜியில. அதுல ஒண்ணு என்னன்னா, அன்பா கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் ஊட்டி விடுறது. நான் ரசூலுடைய வரலாறுல அது படித்தேன். சிறந்த சதக்கா எது தெரியுமா? ஒரு கவல உணவு உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டி விடுவது, அது சிறந்த சதக்கா. நல்லா ஆய்வு செஞ்சிருக்காரு. அன்பானவர்களே, நீங்க ஆம்பளைக்கு கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க, பொம்பளைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. லேசா யோசிச்சு பாருங்களேன், நம்ம கடைசியா எப்போ ஊட்டி விட்டோம் மனைவிக்கு? நாமெல்லாம் அநேகமா கல்யாணம் ஆன புதுசுலயே இருக்கும். இந்த மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். அந்த பீரியட்ல பார்க்கணுமே, அல்லாஹ் அக்பர், அந்த அம்மா இவருக்கு கூப்பிட்ட, இவர் அந்த அம்மாவை கூப்பிட்ட, ராத்திரி 1 மணிக்கு போனாலும் அந்த அம்மா சாப்பிடாம உட்காந்துருக்கும். ஏம்மா சாப்பிடலையா? உங்களை விட்டு போட்டு நான் எப்படி சாப்பிட்றது? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் 8:30 மணிக்கே அங்கே எரிஞ்சு கிடக்கும். தேவைன்னா தின்னு, இல்லைன்னா போயிட்டே அர்த்தம். கல்யாணம் புதுசுல ஊட்டி விட்டுருக்கும். ஹதீஸ்ல வர்றது என்ன தெரியுமா? நாயகம் கதீஜா அம்மாவுக்கு ஊட்டும் போது கதீஜா அம்மாவுக்கு வயசு 65. கிழவியானாலும் மனைவியை காதலிக்க வேண்டும், கிழவியானாலும் மனைவிக்கு ஊட்ட வேண்டும். ஒரு மனைவி கிழவியாயிருக்கிறார் என்றால் உன்னோடு வாழ்ந்து கிழவியாயிருக்கிறாள், உனக்கு பிள்ளை பெற்று கிழவியாயிருக்கிறாள். உன் குடும்பத்தை பார்த்து 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 ஓடாய் தேய்ந்து தேய்ந்து அவள் கிழவியாயிருக்கிறாள். அன்பானவர்களே, வயசு கம்மியா இருக்கிறப்போ மனைவிக்கு ஊட்டி விடுறதல்ல, அவள் அழகும் வனப்பும் குறையாமல் இருக்கிற போது மனைவிக்கு ஊட்டி விடுவதல்ல, வயசான காலத்துல ஊட்டி விடுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் ஊட்டி விட்டாங்க. சிறந்த சதக்கான்னு வேற சொன்னாங்க. இங்க பயான்ல சொன்னதுனால இன்னைக்கே யாரும் விஷப்பரிச்சில இறங்கிட வேணாம். நேரம் போய் இந்த சென்னையில இருந்து ஒரு அஜர்த்து வந்தாரு, சிறந்த சுண்ணத்தே மனைவிக்கு ஊட்டுறதானவாமா, இங்க வான்னு கூப்பிட்டு ஏடா உடவு எல்லாம் கரெக்டா இருந்தா அது ஓகே, கரெக்டா இல்லாம ஊட்டுறதுக்கு மட்டும் போனீங்கன்னா ஒரு இது ஒண்ணுதான் குறைச்சல்னாலும் முடிஞ்சு இல்லையா? அன்பொழுக ஊட்டி
வெறுமனே ஹதீஸுக்காக அல்ல. அதாவது ஒரு சஹாபி இருந்த அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த காலத்திலேயே பயங்கரமான சஹாபி. சாப்பாடு கூட சரியா சாப்பிட மாட்டார். பாக்கெட்ல தீனார் திருகம் காசு எதுவும் வச்சுக்க மாட்டார். மசாவர் மாதிரி தான் இருப்பார். யாராவது கொஞ்சம் டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டா சண்டைக்கு போவார். உனக்கெல்லாம் சொர்க்கமானாமா, நீ எல்லாம் இப்படி ட்ரெஸ் போடுறிய உருப்பிடுவியா அப்படின்பார். இஃப்தார்ல 2 உணவு வச்சிருந்தார் ஒருத்தர். இஃப்தார்ல நோம்பு திறக்கிறப்போ சண்டைக்கு போயிட்டாரு இவர். யாரு? அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. தட்டுல 2 வகை உணவு வச்சு நோம்பு திறக்கிறியே, உனக்கெல்லாம் சொர்க்கத்துல எல்லாம் ஏதாவது தருவானா? உனக்கு சொர்க்கத்துல ஒண்ணு வேணாமா? எல்லாம் இங்கேயே திங்கிறது முடிவு பண்ணிட்டியா? இப்படி நல்லா சண்டைக்கு போயிட்டார். அப்படி உள்ளவர் யார்கிட்டையுமே உருன்னு தான் இருப்பார். யார்கிட்டையும் சிரிக்க மாட்டார். சபையில உட்காந்துருக்கார் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அப்பதான் சொன்னாங்க. என்னது? லுக்மத்துன் தர்ஃபஉஹா ஃபீ ஃபீ இம்ரஅத்திக ஸதகா. ஒரு லுக்மா, ஒரு உணவு கவலை உருண்டை உன் மனைவிக்கு ஊட்டி விட்டா நல்லதுன்னு சொன்னாங்கல்ல. பார்த்தார் இவருக்கு மனைவிக்கு ஊட்டுறது முக்கியமோ இல்லையோ, அல்லாட்ட கூலி வாங்கணும். சிறந்த சதக்கான் வேற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. உருன்னு எந்திரிச்சார். விறுவிறுன்னு வீட்டுக்கு போனார். ஒரு சொம்பு தண்ணி எடுத்தார். சாப்பிடுற கூட்டி விடுறதுலாம் ஒண்ணு இல்லை, தண்ணி தான் இருக்கு. எடுத்து ஒரு சொம்பு எடுத்து இந்த குடி அப்படின்னார். இந்த மாதிரி திருன்னு முடிக்கு. நான் தண்ணி கேட்கவே இல்லையே. இந்த பள்ளியாசல்ல நடந்த ஹதீஸெல்லாம் அந்த மாதிரி தெரியாது. நான் தண்ணி கேட்கவே இல்லையே அப்படின்னு. நீ கேட்கலன்னா பரவாயில்ல குடி அப்படின்னாரு. என்னடா இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல. எந்த காலத்துலையும் இப்படி தண்ணி வச்சு கொடுத்தது இல்லை. இப்ப தண்ணி வேற எடுத்து கொடுக்குறாரு. யோசிச்சது குடிக்கலாமா வேணாமான்னு. அவர் இருக்கிற பொசிஷன் வேகமா இருந்தது. வாங்கி மட தண்ணி குடிச்சிருச்சு. அவரே கையில குடிச்சுக்கிட்டார். குடினாரு. குடிச்சிருச்சு. வச்சார். ஃபைனலி மினல் அஜ்ரி கதா வ கதா. எனக்கு இன்னென்ன கூலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, போயிட்டு வரேன்னு போயிட்டாரு. அன்பானவர்களே, மனைவிக்கு ரசூலுல்லாஹ் ஊட்டி விட்டுங்கிறது இந்த மாதிரி இல்லை. ராணுவம் மாதிரி சிப்பாய் மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு குடும்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த அக்லாக்குகளுக்கு, நடைமுறைகளுக்கு சொந்தக்காரர்கள். இந்த காரணத்தை எல்லாம் சொன்ன அந்த ப்ரொஃபஸர் இஸ்லாத்தில் சேர்ந்தாரு. நான் சொல்ல வர்றது, ரசூலுடைய வரலாறு தெரிவது மட்டும் மீலாதின் நோக்கம் அல்ல. மீலாது என்ன தெரியுமா? நாயகத்தின் சுன்னத்துகள் எல்லாம் நமது வாழ்க்கையில் வர வேண்டும். அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹ்விடம் இருந்த உயர்ந்த நற்குணங்கள் அது நம்மிடத்தில் வர வேண்டும். நான் பெண்களுக்காக கடைசி ஒரு செய்தி, உங்களுக்காக தாருல் அர்கம் என்ற ஒரு மதரசா இங்கே துவங்கி இருக்கிறார்கள். எனக்கு முன்னால பேசின சகோதரர் மௌலவி அவர்கள் சொன்னது போல, உலகத்திலேயே முதல்ல தொடங்கின மதரசாவுக்கு பேர் அர்கம். அர்கம் மதரசா. ஒரு 16 வயசு பையன், அவங்க அத்தா பேரும் அர்க்கம், மகன் பேரும் அர்க்கம். அர்க்கம் இப்னு அர்க்கம். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட, என் வீட்டை நீங்க எடுத்துங்க, குர்ஆன் ஓதி கொடுக்கறதுக்கும் வர்ற வகியை படிக்கிறதுக்கும் என் வீட்டை எடுத்துங்கன்னு அவர் சொன்னாரு. 16 வயசு அவருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுநாளே அங்க எடுத்துக்கிட்டாங்க. அங்கதான் முதல்ல இருந்து ஆரம்ப குர்ஆன் வசனங்கள் அந்த வீட்டில தான் இறங்குச்சு. மருதியெல்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க அர்க்கம்ல தான் இஸ்லாத்துல சேர்ந்தாங்க. அப்படி ஒரு பரக்கத்தான மதரசா தாருல் அர்கம். அந்த பேர்ல உங்களுக்கு மதரசா ஆரம்பிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு பெண்கள் மதரசாவை பயன்படுத்துங்க. சிறுமிகள் மாத்திரம் அல்ல, பெரியவர்கள், குறிப்பா குடும்ப பெண்கள். நீங்க அங்க கொஞ்ச நேரம் அந்த சீரியல்லாம் பாக்குறீங்கல்ல, அதை கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு டைம் ஒதுக்குங்களேன் மதரசாவுக்காக. அந்த பிக் பாஸ்ன்னு ஒன்று பார்க்குறோம்ல, நம்ம மகரிப் பின்னாடி இஷாக்கு பின்னாடி பிக் பாஸ் சிரிக்கிறத பார்த்தா இந்த ஊர்லேயும் நல்லா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்லேயும் இருக்குல்ல பிக் பாஸ். டெய்லி உட்காந்து இவ வெளியே போயிட்டா, அவ வெளியே போயிட்டா, அவ உள்ள வந்துட்டா, இப்படி பேசுறதுனா வேலைக்கு. புருஷனே வெளியே போயிட்டான், அது தெரிய மாட்டேது. அவ வெளியே போயிட்டான், இவ வெளியே போயிட்டான். இந்த பிக் பாஸ் நேரம், சீரியல் நேரம், இந்த மாதிரி இதில் கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்குங்க. உங்களுக்கு தோதுவான ஒரு டைம்ல இங்கே மதரசால இன்ஷா அல்லாஹ் ஓதி கொடுப்பாங்க. ஒன்றும் வேணாம், நம்ம உட்காந்து இந்த வீட்டு பொம்பளையும் அந்த வீட்டு பொம்பளையும் அரட்டை அடிக்குமல்ல, அந்த நேரம் கொடுத்தாவே போதும். ஆல் இண்டியா ரேடியோ, பிபிசி எல்லாம் தோத்து போயிடும். 2 அம்மா உட்காந்து பேசுனா பார்த்துருக்கீங்களா?
எங்கள் ஊரில் சொல்கிறேன், சின்ன சந்தா இருக்கும். அந்த வாசப்படியில் அந்த வீட்டு அம்மா உட்காந்துரும், இந்த வாசப்படியில் இந்த வீட்டு அம்மா உட்காந்துரும். குறுக்க சந்து ரெண்டும் வாசப்படியில் உட்காந்துட்டு ஊரையே கழுவி எடுத்துருவாங்க அசட்டு மகரிபில். அது அந்த வீட்டுக்கு போச்சல்ல திரும்பி வந்துருச்சான். அது மாமியா மோசமா, நாத்தனா ரொம்ப கொடுமையா. அவன் புருஷன் குடிகாரனா, எல்லா குடும்பத்தை பற்றி என்ன இடமெல்லாம் அசல்லேருந்து மகரிப் வரையும் பேசி மகரிப் பேங்குக்கு மைக்க தட்டுறப்போ ரெண்டும் எந்திரிக்கும். இந்த ரெண்டு பொம்பளையும் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஓடி இருக்குது. பிபிசி எல்லாம் தோற்று போயிடும். ஊரில் உள்ள எல்லா குடும்பத்தை பற்றியும் கடுப்பிட்டு கிளவி எந்திரிக்கும் போது என்ன செய்ய தெரியுமா, ஒரு பஞ்சு டைலாக் ஒன்று பேசும். நமக்கு எதுக்கு வம்பு, நான் அதனால தான் பேசுறதே இல்லைங்க. ஊரை பூரா கழுவி குடிச்சிருந்ததுங்க 1.25 மணி நேரமா. தாய்மார்களை நான் அன்போடு சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்கள் நிறைய நேரம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பிள்ளைகள் சமையல் வேலைகள் எல்லாம் போக தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒதுக்குங்க. இந்த மதரசாவில் ஒரு சிறந்த பாடத்திட்டத்தை வைத்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மார்க்க கல்வியை தர இருக்கிறார்கள். நாம் வஃபாத்தாகுவதற்கு முன்னாலாவது மார்க்கத்தினுடைய பரிபூர்ண அறிவு வேண்டும். எனக்கு முன்னால் பேசின உலமாக்கள் சொன்ன மாதிரி ஆம்பளை போதனா அது அவனுக்கு மட்டும், ஆனால் பொம்பளை போதனா ஒரு சிறந்த தலைமுறையை அந்த குடும்பத்தையே இஸ்லாத்தில் சரியாக கொண்டு வருவதற்கு அது காரணமாக இருக்கும். இந்த மதரசாவை பயன்படுத்துங்கள் என்று நான் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வின் பேரருளால் இந்த அரியலூர் மஸ்ஜித் முஹம்மதியா ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் மதரசாவின் சார்பாக முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த மார்க்க பணிகள் சேவைகளுக்கு அல்லாஹ் என்றும் துணை நிற்பானாக. இன்றைக்கு துவங்குகிற இந்த மதரசாவில் நிறைய பெண்கள் ஓதி இந்த ஊரினுடைய மார்க்க வளர்ச்சிக்கு, இந்த மாவட்டத்தினுடைய தீனின் வளர்ச்சிக்கு அல்லாஹ் இந்த மதரசாவை காரணமாக ஆக்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸாஃபத்தாரை. அல்ஹம்துலில்லாஹ். பல்வேறு வகையான அரிய வகையான விஷயங்களை ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் நமக்கு முன்பதாக எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் அவர்களினுடைய ஆரோக்கியத்திலும் அவர்களுடைய ஆயுளும் மென்மேலும் அபிவிருத்தி செய்வானாக. அதே போல் அவர்களுடைய மார்க்க சேவையிலும் மென்மேலும் அபிவிருத்தி செய்வானாக. ஆமீன். يا من صليت بكل الأنبياء يا من في قلبك رحمة للناس يا من علمت قلوبنا بالإسلام يا حبيبي يا شفيعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد عليك
அடுத்தபடியாக மூன்றாவது இஸ்லாமிய கண்காட்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ஹஜரத் கிப்லா அவர்கள் தங்களுடைய கரங்களால் வழங்க இருக்கிறார்கள். கண்காட்சியில் பங்கேற்ற மாணவர்கள் பெயரை வாசிக்க அப்படியே உங்களுடைய சான்றிதழ்களை வாங்கி கொண்டு செல்லுங்கள். முஹம்மதியா ஜுமா பள்ளிவாசலுடைய நிர்வாகக்குழு செயலாளர் வழக்கறிஞர் ஜனாப் ஏ நூருதீன் ராஜா அவர்கள் நன்றி உரையாற்றுவார். மஸ்ஜித் முகமதியா ஜுமா பள்ளி நடத்தும் முப்பெரும் விழா மூன்றாவது இஸ்லாமிய கண்காட்சி மிலாது விழா தாருல் அர்கம் பெண்கள் மதரசா துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சிறப்புரையாற்றிய சொல் மாமணி அவர்கள் டாக்டர் எம் சதுர்தீன் ஃபாஜல் பாகிவி ஹஜ்ரத் அவர்களுக்கும் மற்றும் தலைமை தாங்கிய ஹாஜி ஏஆர் அக்பர் ஷேக் அவர்கள் ஆர்டிசி குழுமம் அவர்களுக்கும் முன்னிலை வைத்த ஜனாப் எம்எஸ் மூர் முகமது அவர்கள் தலைவர் டவுன் ஜும்மா பள்ளிவாசல் அவர்களுக்கும் வரவேற்பை நிகழ்த்திய ஹாஜி எஸ் ஏ அஸ்கர் அலி அவர்களுக்கும் மற்றும் வார்த்தையாளர்கள் மௌலானா மௌலவி எஸ் ஷேக் இப்ராஹிம் அன்வாரி டவுன் ஹாஜி அவர்களுக்கும் ஏ முகமது அபுபக்கர் அவர்கள் இமாம் டவுன் ஜும்மா பள்ளிவாசல் அவர்களுக்கும் மௌலானா எஸ் முகமது யாசின் ஜைனி பேராசிரியர் உமர் பள்ளி பெரியார் நகர் அவர்களுக்கும் மற்றும் தொகுப்புரை வழங்கிய மௌலானா டாக்டர் எச் உமர் ஃபாரூக் ஷாதி அவர்களுக்கும் வரவேற்பது கொடுத்திய எஸ் அஸ்கர் ஆஜர் அவர்களுக்கும் சிறப்பாக கிராத் ஓதிய மாணவர் எஸ் முகமது ஆஃபில் அவர்களுக்கும் மற்றும் மதர்சா தாருல் அர்கம் மதர்சா அன்னூல் குரான் சார்பாக அனைவருக்கும் ஜஸாக்குல்லாஹ். இந்த பள்ளி மதர்சா விழாவிற்காக பெற்றோர்கள், தாய்மார்கள், மாணவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் இந்த பள்ளி விழாவிற்காக நல்லுள்ளங்கள் நிறைய உதவி செய்திருக்காங்க. உழைத்த எல்லாத்துக்கும் அல்லாஹ் சிறப்பான கூலியை கொடுக்கணும்.
ஒவ்வொரு டைமும் எந்த முகமும் சுளிக்காமல் எல்லாரும் எல்லா உதவியும் எல்லா சார்பாகவும் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பள்ளி நிர்வாக சார்பாக செயலாளர் முறையில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்கள் துவா بالعالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة وسلام تكون لك رضاء ولحقه أداء دائمة بدوام ملك الله. اللهم إنا نسألك بحق النبي المصطفى أن تقضي حوائجنا وتشفي أمراضنا يا رب العالمين. اللهم طول حياتنا بالأعمال الصالحة ونور قلوبنا بنور معرفتك يا الله يا رحمن يا رحيم. اللهم ارزقنا حبك وحب رسولك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك يا أرحم الراحمين. اللهم انصر إخواننا المسلمين في فلسطين يا رب العالمين. اللهم تقبل شهداءهم. اللهم اشف أمراضهم يا أرحم الراحمين. اللهم شتت شمل اليهود ومزق جمعهم ودمر ديارهم وخرب بلادهم. اللهم انصر الإسلام والمسلمين يا خير الناصرين. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.